சூப்பராக வந்து மேலே இருந்து இந்த ரோப் கார்லாம் முடிச்சு கீழே இறங்கிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வாக்க போயிட்டுருக்கோம். நம்ம மிக மிக முக்கியமான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா ரொம்ப பழங்காலத்து சர்ச்சு. ஷிம்லானாலே மிக முக்கியமாக ஞாபகத்துக்கு வருது இதுவும் ஒன்று, இந்த சர்ச்சு. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு செகண்ட் வந்து இருக்கீங்க. இவர் தான் ஹீரோ, பார்த்துக்கோங்க. வேற லெவல் ஃபன்னா இருக்கு. இல்லை எனக்கு என்ன, நான் இப்பவே எப்படி இருக்குன்னா மணாலி போனால் எப்படி இருக்கும்? அல்டிமேட்டா இருக்கும். இது நான் கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. இதெல்லாம் என்னென்ன சவுண்டா வரப்போகுது தெரியல. நம்ம அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார், ட்ரிப்போட கதாநாயகன், காமெடி மேன். எங்க ட்ரிப்பு கலகலப்பா போறது காரணமே ஐயா தான். ஜோக் சொல்லுங்களேன், இப்போ இந்த ஸ்பாட்ல ஜோக் சொல்லுங்களேன் பாப்போம். பக்காவா இருக்குது, ஒன்றும் இல்லை. அறியா பசங்க தான் வந்துக்கிறோம் இந்த குரூப்ல. எல்லாம் வெட்டுக்குதா அடுத்த டைம் வரும்போது வயசாகி வருவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சூப்பரா சர்ச் முடிச்சிடும். இப்போ மால் ரோட்ல போயிட்டு வாங்குறோமோ இல்லையோ இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்க்குறோம், கலக்கிறோம், தூக்குறோம். வாங்க பார்ப்போம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better. See, I will outwork you, turn you to an enemy.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த குதிரை நீங்கள் ரைட் போனோம்னா 150 ரூபா கேட்குறாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். வாட் ஏ பியூட்டிஃபுல். வானத்தில் நட்சத்திரம் மின்னதோ இல்லையோ, ஆனால் இங்கே மின்ற இந்த நட்சத்திரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷிம்லாவுடைய நைட்டோடைய அழகு. இரவு பொழுதில் இந்த ஷிம்லா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மால் ரோட். இந்த நைட் வைபு, இந்த லைட்டிங்கு இதெல்லாம் பார்க்கறச்சே ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னமும் நம்ம ஃபாரினில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த நைட்டில் கேட்கவே வேண்டாம், அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சது சாப்பிட்ற வைக்கலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த பில்டிங்கு ரொம்ப பழங்காலத்து பில்டிங்கு. பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. நம்ம மாதிரி சுற்றுலா வர்றவங்க வந்து உட்காரத்துக்குள்ள சேர்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டிங்ல இந்த மரத்தை பாருங்களேன், பார்க்க தேசமா அள்ளு விடுது இல்ல. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங்கோடைய அந்த கட்டிட அமைப்பு பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்கன்ட்டு. அழகு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று கட்டின பில்டிங் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப இதெல்லாம் பழங்காலத்து பில்டிங்கா இருக்கும். இன்னைக்கும் பக்கத்துக்கு புத்தம் புதுசா அவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். Oh my God. ஷிம்லாவின் இரவு பொழுதில் பூமியில் தெரியும் நட்சத்திரம். மால் ரோடில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஷாப்பிங்க்கெலாம் நம்ம வந்திருக்கோம். இங்கே சும்மா ரேட்டெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும். பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கறச்சு நான் என்னமோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நீங்கள் இந்த இடத்துல நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்,
நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி நேம் போட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பில்டிங் வந்து வெளிநாட்டில் இருக்க போல இருக்குது. ஆனால் நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஷிம்லாவில் இருக்கக்கூடிய இந்த மால் ரோடில். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த நைட்டு வியூ ஒரு வைப் சூப்பராக இருக்குல்ல. இதே நீங்கள் பகலில் வந்தாலும் அது வேறு மாதிரி தெரியும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மால் ரோட்டில் விதவிதமான பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஓகேன்னா பூந்து விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இவரை பார்க்குறச்சே இவர் இன்ஸ்பெக்டரா இல்லை யார் இவருக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காங்க. அவர் தலையில் கட்டியிருக்கிற ஒரு தலப்பா மாதிரி இருக்குது, அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கையில் ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. அவர் நிற்கிற இடம் பாருங்களேன், சூப்பராக அவருக்கு மேலே லைட்டிங்லாம் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல அவர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் யாருன்னே எனக்கு தெரியல. பட் ஆனால் என்கொயரி பண்ணுறாங்க, எங்கேருந்து எப்படி போனோன்ற வழி சொல்கிறதெல்லாம் அவர் தான் போல இருக்குது. இந்த இடமே வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஐசிஐசிஐ பேங்க்கு, எல்ஐசி பேங்க்கு, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்னு எல்லா பேங்க்கும் இந்த ஒரே தேர்தல் இருக்கு போல இருக்கு. வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால் ரோடை சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். ஸோ அழகாக ஒவ்வொன்றுத்தையும் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முறையாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுட்டு அப்போ தான் நான் சேம் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ காத்தால் எங்கே சாப்பிட்டோமோ அதே இடத்துல தான் இப்போ யாராருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்க மட்டும் போய் சாப்பிட்டு டின்னரை முடிக்க போகிறோம். ஓகே, அதோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye-bye.